ரொம்ப எமோஷனலாக இருக்குது. ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். பொதுவாகவே என்னோடய படங்களுக்கு கேரளா பெரிய சப்போர்ட் பண்ணோம். மாரி செல்வராஜ் ஒரு படம் எடுத்தால் அதை நம்பி பார்ப்பாங்க. தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நீ நம்புகிறாங்களோ அதே அளவுக்கு கேரளாவிலையும் நம்புவாங்க, இந்தியாவிலையும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரே காரணம், நம்ம செய்கிற வேலையை, அந்த சினிமா வெறுமன பொழுதுபோக்கு கிடையாது, அது மக்களுக்கானது, மக்களோட வாழ்க்கைக்கானது, வாழ்வியல் முறை சார்ந்தது அப்படிங்கிறது ஒரு தெளிவான ஒரு சித்தாந்தம் இருக்கிறதுனால தான் இது சாத்தியமாகுது. என்னோடய 5வது படம், என்னோடய 5வது படமாக பைசன் காலமாடன். நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் பின்னாடி உட்காந்து. நீங்கள் எங்கெங்கே கிளாப் பண்ணீங்க அப்படின்னு நான் பார்த்தேன். அது எல்லாமே, அந்த கிளாப் பண்ண இடம் எல்லாமே சாதாரணமாக என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப நெஞ்சு முட்டி எழுதுவாங்கள்ல டைலாக், இதுக்கு மேலே என்னடா சொல்கிறது இவங்ககிட்ட அப்படி எழுதுவாங்க. அந்த மாதிரி இடங்களில் தான் நீங்கள் கிளாப் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கதையை சொல்ல முடியுமா, அந்த படத்தை எடுக்க முடியுமா, தமிழ்நாட்டில் ஒத்துக்குவாங்களா, இந்த படம் எடுத்தால் பிரச்சனையாயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்டை வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த கதை நான் சொல்லும் போது எல்லாம் பயந்தாங்க. அப்போ நான் நம்பினேன், என்னோடய ஆர்ட் ஃபார்மை நம்பினேன், எனக்குள்ள அரசியல் நம்பினேன், பாபா சாஹேப் அம்பேத்கர் மனசில் வச்சுக்கிட்டேன். அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம எழுதுவோம். இது கிட்டத்தட்ட வாழ்வா சாவ மாதிரி இந்த படம் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம மாரி செல்வராஜ் தமிழ் சினிமாவுக்கு வேணுமா வேண்டாமாங்கிறத, இந்தியன் சினிமாவுக்கு மாரி செல்வராஜ் வேணுமா வேண்டாமாங்கிறத இந்திய சமூகம் முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு எழுதப்பட்டது தான் பைசன் திரைக்கதை. அதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற பெரிய சந்தோஷம். எல்லோருக்கும் நன்றி. அதில் முக்கியமாக அந்த படத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோடய ஆர்டிஸ்ட், அதில் முக்கியமான லால் சார் வந்து என்னோட மெட்டபர் அப்படி சொல்லலாம். என் படத்தில் வரக்கூடிய அனிமல்ஸ்லாம் இருக்குல்ல, அது மாதிரி அவர் எல்லா படத்துலையும் இருப்பார். அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, அந்த நாய் பூனை பூச்சி மாதிரி நீ நினச்சிக்கோ, எழுதும் போதே என் பேர் எழுதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த கதையை, அந்த முழு கதையை கூட அவர்கிட்ட நான் சொல்லலை, என்னை நம்பி வாங்க சார் அப்படின்னு வந்தார். அவருக்கு முழு படம் பார்க்கும்போது தான் அந்த படத்தோட முழு கதை என்னன்னு தெரிஞ்சுருக்கோம் அவருக்கு. ரொம்ப நன்றி சார். அடுத்து அனுபமா, ரஜிஷா 2 பேருமே. ரஜிஷா என்னோட ஆர்டிஸ்ட். அவங்க எப்போவுமே என்னை நம்புவாங்க. நான் இதான் கேரக்டர்னு சொல்லும் போதே ஒரு தயக்கம் இருந்துச்சு எனக்கு. ஒருத்தர் நம்மளே உருவாக்கிட்டு அவங்ககிட்ட போய் நம்ம மறுபடியும் போய் ஒரு பெரிய கனவோடு இருக்கவங்ககிட்ட வந்து நம்ம சொல்லி புரிய வைக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட்டு தயங்கிக்கிட்டே இருக்கும்போது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, பட் அக்கா அப்படின்னேன். ஆனால் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அக்கா தான் என்னோட கதாநாயகி அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையில். அதனால் அவங்க துணிஞ்சு வந்துட்டாங்க. அவங்க காதுக்குள்ளே மனசுக்குள்ளே என்னோடய ஒரிஜினல் கதாநாயகி கேரக்டர் அப்படின்னு கேட்டிருக்கு. அதனால் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் அமீர் சார், பசுபதி சார், உங்களுக்கு தெரியும் பசுபதி சார், அவருக்கு எல்லாருமே மிகப்பெரிய பசுபதி சார் வந்து எனக்கு தெரியும். நானே வந்து நான் தான் எடுத்தேன், ஆனால் இப்போ மார்க் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தான் எடுத்தோமா அப்படிங்கிற அளவுக்கு அவர் நடிச்சு வச்சிருக்காரு. இந்த படம் ஜெயிச்சோம், இந்த படம் வந்து எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணிடும், இந்த படம் வந்து நீ ஏற்றுக்க வச்சுக்கணும் அப்படின்னு அந்த கிளைமாக்ஸில் அப்பா உங்கள் காலில் வந்து கேட்கறன்னு சொல்லும் போது நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அதிகபட்சம் எங்கள் அப்பாவோட சாயல் அந்த இடத்துல தான் தெரிஞ்சு எனக்கு. அது வரைக்கும் அவர் கிட்டானோட அப்பாவாக இருந்தார். ஃபைனலி அவர் கை தூக்கி கும்பிடும்போது பரியரம்பல் அப்பாவாயிட்டார், கர்ணன் அப்பாவாயிட்டார், மாமனன் அப்பாவாயிட்டார். எல்லா அப்பாவும் மிக்ஸ் பண்ண ஒரு அப்பாவாக தான் அவர் நிற்பார். அப்போ தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒரு என்ன சொல்கிறது, மக்களால் புறக்கணிக்க முடியாத படமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி. அதனால் எல்லோருக்கும், எங்கள் டீமில் வேலை பார்த்த எல்லாருக்கும், மியூசிக் டைரக்டர் நிவாஸ் பிரசன்னா, என்ன சொல்கிறது, ஒரு இராணுவம், இளம் இராணுவம் மாதிரி வேலை பார்த்தான். அவனோட பெரிய உழைப்புக்கு இந்த படத்தோட பிரம்மாண்டங்கள்ல அவனும் ஒன்று. அவன் பெரிய உழைப்பு போட்டாப்புல, அவருக்கு ரொம்ப நன்றி. இது போக என்னுடைய டீம் அப்ளாஸ் அண்ட் நீலம் ஸ்டுடியோஸ், 2 பேருமே வந்து மாரி செல்வராஜை முழுசாக நம்பி விட்டுட்டாங்க. ஒரு பெரிய படத்தை அவங்க கொடுத்த பட்ஜெட்டில் நாங்கள் வந்து ரொம்ப முழுமையாக நேர்மையாக பண்ணோம். ரஞ்சித் அண்ணா அவர் எப்போவுமே என்னோட அரசியலையும் என்னோட கலையும் ரொம்ப நம்பக்கூடிய ஒரு மாமனிதர். முதல்ல இருந்தே மாரி செல்வராஜ் அப்படிங்கிறவன் அவன் நேர்மையாக அவனுக்கு செய்வான்னு சொல்லி நம்பி விட்டாப்புல. அவருக்கு இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா பரியருமாலும் இப்படி தான் பண்ணு, அவ்வளோதான். பைசனும் பண்ணு, இவ்வளோதான். நான் பண்ணி கொண்டு கொடுத்தது 2 முக்கியமான படைப்புகள். இந்த 2 படைப்புகளுக்கும் நீலம் ஸ்டுடியோஸ்க்கும் ரஞ்சித்தனாவுக்கு முக்கியமான பங்கு இருக்குது. அதனால் இதெல்லாம் தாண்டி மக்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் மக்களை நம்பணும், இந்த படம் மக்களால் கொண்டாடப்பட்டிருக்கு அப்படிங்கிற சந்தோஷம்
எல்லாருக்கும் நன்றி. லவ் யூ. தேங்க்யூ.